மருதாணியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மருதாணி வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அது எப்படி சிவக்குதோ, அந்த மாதிரி தான் நீங்க யார் மேலயாவது பாசம் வச்சிருக்கீங்களா? உன் கணவர் உனக்கு உன் கணவர் மேல எவ்வளோ பாசம் இருக்கு, காதல் இருக்கோ, நீ இந்த மருதாணி அவங்கள நெனச்சு வைக்கும்போது, அத சிவக்கிறத வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்கள், அதாவது வீட்ல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், காலிலேயும், கையிலேயும் மருதாணி வச்சா லட்சுமி கடாட்சம். லட்சுமி நம்மள தேடி வருவா. அதோட வீட்ல எந்த பிரச்சனையோ, ஒரு கணவருக்கு பிரச்சனையோ, இல்ல வீட்ல எந்த பிரச்சனையோ, அதுக்கு அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும். இந்த மருதாணி அவ்ளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி சிவக்கிறத வச்சு இவ்ளோ விஷயங்கள் சொல்றாங்கல்ல மேம். ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? மருதாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு திங் வந்து அது சிவக்கிற வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனோட வண்ணம். சூரியன் வந்து இளம் சூரியன் உதிக்கும்போது இருக்கக்கூடிய வண்ணம் தான் இந்த மருதாணியோட வண்ணம். ஸோ ஒரு சில கைகள்ல அந்த மருதாணி போடும்போது அடர்ந்த நிறமா, அந்த நிறமே செத்து போற நிறமா வரும். மெஜந்தா கலர்ல வரும். இதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விட்டமின் குறைபாட வெளிக்காட்டும். மருதாணி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் ஃபர்ஸ்ட்டு அணியணும். இந்த தீபாவளி வருது, பொங்கல் வருது, வரலட்சுமி விரதம் வருது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சி வந்தாலும், வீட்ல இருக்க பெண் வந்து நாள் மருதாணி போடணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவுதான் மன ரீதியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், அதுக்கு முதல் அருமருந்து மருதாணி. ஆஹா. அப்போ இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கையில போடணும்னு சொல்லும்போது, ஒரு கைரேகை சாஸ்திரத்தையே மீறக்கூடிய ஒரு ரெமிடி வந்து இந்த மருதாணியில இருக்கு.